மக்களே 50 ஷோவோட டே 4ல் 2 பேர் இந்த வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க. ஸோ அந்த பேலஸை விட்டு வெளியேறியிருக்காங்க. அதில் ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் நடந்தது. அந்த ஓட்டிங் ப்ராசஸை பற்றி பார்த்துருவோம். அடுத்து கிட்டத்தட்ட ஸோ அது கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் காசு வரும், வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட்டர்ஸுக்கும் காசு வரும் இல்லையா? அதில் ஒரு கிட்டத்தட்ட 21 பேரில் 9 பேர் ஜெயிச்சிருக்காங்க. 10,000 ரூபா 10,000 ரூபான்ட்டு. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ருத்திகாவும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அந்த வெற்றியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஏகப்பட்ட ஃபிசிக்கல் வயலன்ஸ் நாளைக்கு நடக்க போகுது. அதோட எடுத்துக்காட்டே இன்னைக்கு ஒரு ட்ரைலர், இன்னைக்கோட எண்டு கார்டில் அந்த ஒரு ஃபிசிக்கல் நடந்து முடிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த 1 லட்சம் அப்படின்ற இலக்கை தொட முடியும். கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும் மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்றே ஒரு 10 பேரை தூக்கி போட்டு வச்சுருந்தாங்கல்ல, 11 பேரை தூக்கி அன்சேஃப் ஜோனில் போட்டிருந்தாங்க. இதில் ஒரு 38 பேர் வந்து ஓட்டிங் ப்ராசஸ் போனோம் அப்படின்றது தான் ரூலு. ஸோ அவங்களுக்காக ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த மொபைல் ஃபோனில் வந்து ஓட்டிங் ப்ராசஸ் எப்படின்னா, எப்போவுமே எலிமினேட் ஆகிறதுக்கு மெஜாரிட்டி ஓட்டிங் வந்தால் எலிமினேட் ஆவாங்களே, இங்கே அப்படி கிடையாது. என்ன பண்ணிட்டாங்கன்னா 11 பேர் தனியாக இருக்காங்களே, அதில் நீங்கள் யாரை சேவ் பண்ணணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டே வராத ஆள் எலிமினேட் ஆயிடுவான். ஸோ சேவ் பண்ணுறதுக்கான ஓட்டிங் இது. ஓகே, இதுதான் நேற்றுக்கு எனக்கே கன்ஃபியூஷன் இருந்து என்ன ஓட்டிங்ன்ட்டு. ஸோ சேவிங் ஆர்டருக்கான ஓட்டிங் அதில் கிட்டத்தட்ட மெஜாரிட்டியாக 5S 7 ஓட்டு. ஏன்னா 5Sக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அவர் ஒரு 7 ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் சேவ் ஆகிட்டார். ரெண்டாவது சாமி 6 ஓட்டு, அவருமே நல்ல ஒரு லீடிங் ஓட்டு வாங்கி சாமி சேவ் ஆகிட்டார். அடுத்து தேஜஸ்வினிக்கும் ஒரு அளவு ஓட்டு வந்திருக்கு. அடுத்து கசாடி, மோனலிஷா அண்ட் சப்னா, இவங்க 3 பேருக்குமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்டு வந்திருக்கு. என்ன கவுண்ட்டுன்னு தெரில, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்டு வந்திருக்குன்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து டேஞ்சர் ஜோனில் ஒரு 5 பேர் நிற்க வைக்கிறாங்க. ஆரியாவுக்கு 2 ஓட்டு வந்து ஆரியா சேவ்டு, மேக்ஸ்டனுக்கும் பேபிகாவுக்கும் ஒவ்வொரு ஓட்டு வந்து சேவ் ஆயாச்சு. அப்போ 2 பேர். ஸோ கடைசியாக இருந்தது யாருன்னா சௌரவும் சுமேரா, அவங்க 2 பேர் தான் கடைசியில் இருந்தாங்க. அவங்க 2 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஓகேவா, இருங்க எலிமினேட் ஆன நபரோட ஃபோட்டோவை எடுத்துட்டு உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன். ஸோ இந்த நபர் தான் மக்களே, த சமீரா. இந்த நபர் இவங்க எவிக்ட் ஆயாச்சு. அடுத்ததாக இந்த நபர் சௌரவ். இந்த 2 பேர் தான் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு எலிமினேட் ஆகியிருக்காங்க, அந்த பேலஸை விட்டு எலிமினேட் ஆகியிருக்காங்க. அதில் குறிப்பாக சௌரவ் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ இதுதான், நான் ஃபஸ்ட்டு வந்த ரியாலிட்டி ஷோ தான். அந்த ரியாலிட்டி ஷோவில் வந்து நீங்கள் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நபர்களாக இருக்கீங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்திருக்கிறேன். அதில் குறிப்பாக வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஃப்யூச்சரில் வந்து இதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து உன்னை இந்த காரணத்துக்காக தான் போட்டோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சித்தார்த்து சொல்ல அங்கே சில பல வாக்குவாதங்கள் ஆகுது. அந்த வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சுமேரா இருக்காங்க, அவங்கள பேசவே விடலை. 2 பேரும் இந்த வீட்டை விட்டு அந்த பேலஸை விட்டு வெளியேறணுன்றதால 2 பேருமே வெளியேறாங்க. ஒரு பக்கம் சௌரவ் பேசினாரு, சுமேரா பேசல. சுமேராக்காக ரிதி வந்து அப்செட் ஆகிட்டு பேசுகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டு, ஸோ இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த பேலஸில் இடமே இருக்காதா, இது இருக்காதான்ற மாதிரி ஒரு கன்ஃபெஷன் ரூமில் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க உட்காந்து பேசினதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. என்ன பண்ணுறது, இது வந்து எலிமினேஷன்றதால கொஞ்சம் ஆக்டிவாக இல்லைன்னா முடிச்சு விட்ருவாங்க சோழியை அப்படின்ற மாதிரி தான் முடிச்சு விட்டாங்க இந்த 2 பேருக்கும். இது ஒரு பக்கம். இது முடிஞ்ச உடனே ஆர்யா இருக்காங்க இல்லையா, ஆர்யா அவங்க போயிட்டு சிவிதாக்கரை அக் பண்ணி கொஞ்சம் எமோஷனலாக பேசியிருந்தாங்க. ஏன்னா அந்த 2 ஓட்டு போட்டது சிவிதாக்கர்லையும் ஒருத்தர் போல, இல்லைன்னா அதையும் முடிச்சு விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஆர்யா. இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அந்த பேலஸ்லேயே எல்லாம் குரூப்பாக உட்காந்துக்கிட்டு இங்கே ஃபேவரட்டிசம் நடக்குது, இங்கே குரூப்பிசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த கேமில் வந்து குரூப்பிசம் பண்ணி தான் ஆகணும். மெஜாரிட்டி ஓட்டு வரலன்னா நம்ம முடிச்சு விட்ருவாங்கன்றதால ஒவ்வொரு டீமாக இருக்காங்க. ஒரு சீரியல் கேங்குன்னு வாங்கல, அந்த மாதிரி பிபி கேங்குன்ற மாதிரி ஒவ்வொரு கேங்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக 5S, அர்பாஸ் அண்ட் ஃபைசுல் இந்த டீம்லாம் உட்காந்துட்டு கரண் பட்டேலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. அடுத்து நிக்கியும் வந்து அர்பாஸ் கூட ஜாயின் பண்ணி நிக்கி அண்ட் அர்பாஸ் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அந்த கேட்டகரி. அதில் வந்து ஃபேன் ஃபாலோயிங்கை பற்றியும் மோனலிசாவை பற்றியும் சப்னாவை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து மறுநாள் காலில் என்ன நடக்குதுன்னா, மணி பாட் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. மணி பாட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பணம் சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பாட்டு. ஓகே, இடம் அப்படின்றத வச்சுக்கலாமே. அந்த ஒரு இதில் 1,35,000 ரூபாய் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 1,35,000 யாருக்குன்னா ஃபேன்ஸ் போய் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்ஸுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் போய் சப்போர்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அந்த ஃபேன்ஸுங்களுக்கான காசு இது. அந்த காசை வீட்டில் இருக்கிற அந்த கண்டஸ்டன்ஸ் தான் ஏர்ன் பண்ணி கொடுக்கணும்.
இங்கே ஒரு கேம் வச்சுருந்தாங்க. என்ன கேம்னா, ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி நீங்கள் படிச்சிடணும். படித்ததுக்கப்புறம் ஆன்சர், அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் ஆன்சர்ஸ் என்னென்னா அது ஒரு காட்டை சம்மந்தப்பட்ட கேள்வி. ஸோ அந்த அனிமல்ஸ் இருக்குல்ல, அனிமல் சம்மந்தப்பட்ட கேள்வி தான். அந்த அனிமல்ஸோட ஃபோட்டோஸை அங்கே இந்த பேனரில் வச்சுருந்தாங்க. ஒரு ஏரியாவில் ஒரு போர்டில் போட்டு அந்த அனிமல்ஸோட ஃபோட்டோஸை போட்டு வச்சுருக்காங்க. அதில் வேறு ஹிந்தியில் கேள்வி கேட்குறாங்க. நமக்கு ஏதாவது ஹிந்தியில் இங்கிலீஷில் கீழே போட்டிருந்தா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க டைப் பண்ணுறதே ஹிந்தியில் டைப் பண்ணால் நான் எங்கே போய் படிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கியூ கார்டை எடுப்பாங்க. எடுத்து வந்து ஒரு அந்த படிச்சதுக்கு அப்புறம் ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு ரிங், ஒரு சர்க்கிள் ரிங்கு, அது ரொட்டேட் ஆகுது. அதில் நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதில் நிற்கணும். நீங்கள் அது ரொட்டேட் ஆகிற வரையும் நீங்கள் மயக்கம் போட்டு விழாமல் அது நின்ன உடனே உங்கள் கையில் ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் என்ன, இப்போ உங்களுக்கு மொதல் கேள்வினா 1ஆம் நம்பர் அப்படின்ற நம்பர் எடுத்துகிட்டு போய் அந்த போர்டு அனிமல்ஸில் வச்சிடணும். அப்போ கரெக்டாக இருந்தால் 10,000 ரூபாய் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 20 கண்டஸ்டன்ஸ் ஜெயிக்கலாம், 20 கண்டஸ்டன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுதான் டாஸ்க்கு. எப்படி 20 கண்டஸ்டன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இதுதான் டாஸ்க்கு. அதில் ஃபஸ்ட்டு அர்ச்சனா போகிறாங்க, தோத்துடுறாங்க. ரெண்டாவது அது போய் பதிலை வைக்க சொன்னால் காமெடி பண்ணிட்டு வராங்க. ரெண்டாவது கசாடி, ஏன்னா அர்ச்சனா வந்து கசாடியை சொன்ன உடனே அங்கே பிரின்ஸ் யாதவுக்கும் பிரின்ஸுக்கும் வாக்குவாதம் நடக்குது, திக்விஜய்க்கும். ஏன்னா இன்டெலிஜென்ட்டான ஆட்களை அனுப்பலாம், இங்கே ஒன்றுமே தெரியாத ஆட்கள்லாம் வேணாம், தெளிவாக இருக்கிற ஆட்களை அனுப்பலான்ற மாதிரி பிரின்ஸ் பேச, அங்கே திக்விஜய் பேசன்ற மாதிரி மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் நடக்குது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, கசாடி போகிறாங்க, போயிட்டு அவங்களும் தோத்துட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே கசாடிக்கும் அங்கே வாக்குவாதம் போகுது பிரின்ஸ் யாதவுக்கும். என்னது இதுன்னு, நீங்களும் ஸ்மார்ட் கிடையாது, நீங்களும் இது கிடையாதுன்ற மாதிரி அங்கே வாக்குவாதம் நடக்குதா. அடுத்து மூணாவது ரஜத் போறாரு, ஜெயிச்சிடுறாரு. ஸோ ரஜத் தலால் போய் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாரு. கொஞ்சம் ஓவர் ஜெயிச்சவொன்னே கொஞ்சம் திமிரு வரல, அந்த திமிரு பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து டிம்பிள் போறாங்க, டிம்பிளும் அவுட்டு. கட்டாரியா போறாங்க, கட்டாரியா வின் பண்ணிட்டாரு. கட்டாரியா வின் பண்ணோடனே செக்மேட் வைக்கலான்ற மாதிரி கட்டாரியா ஒரு கேம் பிளே பண்ணார் அந்த இடத்துல. கட்டாரியா வந்து பிரின்ஸ் யாதவ். இதில் யாருன்னா ஃபர்ஸ்ட் நான் போறேன்னா நான் தான் அடுத்த ஆளை செலக்ட் பண்ணணும், நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அடுத்த ஆளை செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேம் நடக்கும் ஒவ்வொருத்தருக்கு. கட்டாரியா போயிட்டு பிரின்ஸுக்கு சொல்கிறாரு. பிரின்ஸ் போய் இந்த டாஸ்க்கை பண்ணும்போது பிரின்ஸ் தோத்துட்டாரு. ஏன்னா பிரின்ஸ் வந்து டேலண்டான இன்டெலிஜென்ட்டான ஆளை அனுப்பணும்னு சொல்லிட்டு பிரின்ஸே போய் இந்த டாஸ்க்கை பண்ணலன்ற மாதிரி அங்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே பிரின்ஸு யாருக்காக சண்டை போட்டார், ஆரிஷிக்கு. ஸோ அந்த அரிசி கொடுக்க அனுப்பிச்சி விட்றாங்க. அரிசியும் போய் தோத்த உடனே அங்கே சில பல சலசலப்புகள் நடக்குது. அடுத்து தேஜஸ்வினி போகிறாங்க, ஜெயிக்கிறாங்க. தேஜஸ்வினி வந்து ஸ்ருதிகாவை சொல்கிறாங்க. ஸ்ருதிகா போயிட்டு அங்கே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரொட்டேட்டிங் வீல் இருக்கு இல்லையா, அந்த ரொட்டேட்டிங் வீலில் உட்காந்துக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ஸ்ருதிகா ஆனால் கரெக்டான ஆன்சரை கொடுத்து ஒரு 10,000 ரூபாய், எப்படி 10,000 ரூபாய் அந்த ஃபேன் அமௌண்ட்டில் ஸ்ருதிகா ஜெயிச்ச தருணத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. கரெக்டாக பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 21 பேர் போனாங்க. அதில் வந்து ரஜத்து, கட்டாரியா, தேஜஸ்வினி, ஸ்ருதிகா, சித்தார்த், ரச்சிட், ஜான்வி, பேபிகா அண்ட் மேக்ஸ்டன், இந்த 9 பேர் ஜெயிச்சு கடைசியில் அந்த மணி பாட்டில் 2,25,000 ரூபாய் சேர்த்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. அதில் பவ்யான்ற ஒரு நபர் என்ன பண்ணிட்டாங்க, டைம் அப் ஆயிடுச்சு. ஆன்சர் கரெக்டு தான், ஆனால் அந்த எடுத்துகிட்டு போய் அந்த பிளேஸ் பண்ணணும்ல அந்த அனிமல் கிட்ட பிளேஸ்மெண்ட்டே சரியில்லை, அதுக்காட்டி முடிச்சு விட்டாங்க. இதில் கடைசியாக மேக்ஸ்டன் போய் ஜெயிக்கிறார். லாஸ்ட்டாக போன நபர் மேக்ஸ்டன் போய் ஜெயிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஓவர் சீன் போட்டு ஒரு டைலாக்லாம் பேசினார். என்னன்னா வெளியே இருக்கிற நெகட்டிவ் பிஆரை பற்றியும் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை பற்றியும், நான் தான் ரியல் கேங்ஸ்டர் மீன்ஸ் அது ஒரு பிக் பாஸில் வந்து ஏதோ ஒரு ஃபைட்டு நடந்திருக்கு போல. பிக் பாஸ் அவர் இருக்கிற சீசனில் எல்விஷ் யாதவுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சில பல பிரச்சனைகள் இருக்கு போல. அந்த இடத்துல பிரச்சனைகளை சொல்லிட்டு அங்கே ஒரு மாஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை வருது. நேராக வந்து ஒரு ப்ளூ சட்டை போட்டு ஒரே தள்ளிட்டாங்க. அப்போல அவர் உள்ளே வராரு. ஸோ அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு உள்ளே வராரு. இப்படி ஒரு ப்ளூ ஷர்ட் ஒரு தள்ளினோடனே அவர் கீழே போய் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் எபிசோட க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுதான் அந்த ப்ளூ சட்டை. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சித் தான் நினைக்கிறேன். அர்ச்சித்தா இல்லை ஷிவிவா தெரில, ஏன்னா மூஞ்சி நம்ம காட்டவே இல்லை. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான். அது எதனால ஏன்னு தெரில. அங்கே ஒரு சண்டையாக போய் முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி நாளைக்கான எபிசோடில் நம்ம லயன் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, கடுப்பாயிட்டு இருக்காரு. ஆல்ரெடி வந்த 2வது நாளே ஒரு ஃபிசிக்கல் வைலன்ஸு, நாளைக்கும் ஒரு ஃபிசிக்கல் வைலன்ஸ் நடக்குது. அதில் யாருன்னா அர்ச்சித், சிவி, சித்தார்த், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது நாளைக்கு. அதில் வந்து லயன் மாஸ்டர் டென்ஷன் ஆகிட்டு இதுக்கப்புறம் எவனா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிங்க உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன், இந்த மாலை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல.
அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இப்பயே அமைச்சிருக்கலாம். மொதல் ஆக்ஷனே நீங்க சிவியரா எடுத்திருந்தீங்கன்னா 2வது ஆக்ஷன் இப்படி நடந்திருக்காது. நீங்க மொதல் ஆக்ஷன் வார்ன் பண்ணி விட்டீங்க, திரும்பவும் அதான் நடக்குது, திரும்பவும் வார்ன் பண்றீங்க. ஸோ 3வது வாட்டி நடக்கும், திரும்பவும் வார்ன் பண்ணுவீங்க. ஆக மொத்தத்தில் நீங்க சொல்யூஷன் கொடுக்க மாட்டீங்க. இப்பயே அந்த ஒருத்தரை வெளியே அமைச்சிருந்தீங்கன்னா அந்த கேம் ஷோவில் அடுத்து ஒரு பயம் வரும். இல்லை சும்மா அவனா போய் அடிக்கிறது, தள்ளுறது, இந்த மாதிரி பண்றது. இந்த கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா? அடுத்தவன் ஃபேஸை வச்சு தான் அவங்க வந்து இதெல்லாம் பண்றாங்க, அதுக்குன்னு போய் அடிக்கிறதா? ஒரு கேம் இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கும் பல சம்பவங்கள் இருக்கு. அதில் குறிப்பாக நாளைக்கு ஸோ WWE ஸ்டார் ஆன கிரேட் காலி அவர் உள்ள வராரு. அங்கே வந்து ஆர்ம் ரெஸ்லிங் நடக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாத்தையும் பார்த்து சந்திப்போம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.